சைனீஸ் ஃபுட் ட்ரை ஆர் நாட் ட்ரை சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபுட் என்ன அப்படின்னா வந்து சைனீஸ் பர்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, காப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போறோம். அதை எப்படி செய்வாங்க அப்படின்னா, மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்ச மீட்டை சர்க்கிளாக ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, சொப்பு சாமா மாதிரி அதாங்க குட்டி குட்டி ஸ்ட்ரீமர்ஸ் அதுக்குள்ளே வந்து போட்டு ஆவிலே வந்து இந்த மீட்டை வேக வைக்கிறாங்க. நம்ம கேட்ட உடனே சுட சுட எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் அப்பளம் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதையும் தூக்கி போட்டு கொத்தமல்லி ஸ்ப்ரிங்கானியும் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அஃப்கோர்ஸ் சாப்பிடுவோம், தாராளமாக அள்ளி போடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அதில் ஒரு கைப்பிடி அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் போட்டாங்க. கலர் பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல, காரமும் செம்ம பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பன்னு மாதிரி ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே ஏற்கனவே கட் பண்ணியே வச்சிருக்காங்க. இந்த கட் பண்ணதுக்குள்ளே இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உள்ளே போடுவாருன்னு பார்த்தா மனுஷன் மிக்ஸ் கூட பண்ணலங்க, கடன்னு உள்ளே போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டஃப் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அந்த காபிங் ரெடிங்க. இது எந்த ஒரு ஃபேமஸ் ஃபுட் அப்படின்னா சிச்சுவான் ப்ராவின்ஸ்லேயே வந்து லேஷான் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டியோட ஃபேமஸான ஃபுட் அப்படின்னு சொன்னாங்க. இதோட ரேட் வந்து 12 ஆரம்பிங்க. 12 ஆரம்பி அப்படின்றது நம்ம ஊர் காசுக்கு 120 ரூபாயிலேருந்து 130 ரூபா வரையும் வரும். இன்னமும் வர ஃபியூச்சர் வீடியோஸில் அந்த ஃபுட்டுக்கான ப்ரைஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது ஃபுட்டு நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணுக்குள்ள ஏதோ நிறைய ஸ்டஃப்லாம் உள்ள வச்சு நம்ம ஊர்ல இந்த கிரீம் பண்ணுக்கு உள்ள வைப்பாங்க தெரியுமா, கிரீம் பண்ணு இல்ல தேங்காய் பண்ணுக்குள்ள வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி மீட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல காரமா இருக்கு, உள்ளுக்குள்ள ஏதோ போட்டாங்களா, அதான் கிரன்ச்சியா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல என்ன தெரியுமா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இதோட ஃபிளேவர் எப்படி இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா, உள்ள கொத்தமல்லி, அந்த ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் அந்த கேபேஜ் என்னமோ உள்ள போட்டு வச்சிருக்காங்க. இதோட ஃபிளேவர் எனக்கு கரெக்டா நம்ம ஊர்ல இருக்கிற ஃபுட் எதோட கனெக்ட் பண்ண முடியுதுன்னா, நம்ம அந்த சுண்டல் ஒண்ணு சாப்பிடுவோம் தெரியுமா, அந்த பீச் சைட்ல இல்ல கடைகள் எல்லாம் சாப்பிடுவோம்ல, கொத்தமல்லி, கேரட், மாங்காய் எல்லாம் போட்டு அந்த ஃபிளேவர் வந்து எனக்கு வருது. அந்த மசாலா சுண்டல் ஃபிளேவர் எனக்கு வருது. ஆனா இதுக்குள்ள மீட் போட்டிருக்கு, பட் ஃபிளேவர் எனக்கு அப்படி வருது. யாராவது சைனாக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு.